ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, பரிசுத்த ஆவியை பெறுதலும் காத்துக்கொள்ளுதலும் என்கிற தலைப்பில் நாம் சத்திய வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஓரளவுக்கு இதை குறித்ததான சத்தியத்தை நாம் முழுமையாய் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. வேக வேகமாக நான் வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன், நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தாமே நமக்கு இரக்கம் செய்வாராக. பரிசுத்த ஆவியை பெறுதல் காத்துக்கொள்ளுதல். அநேக வேளையில நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் இல்லைங்கிறதுல நமக்கு நாமே மற்றவங்களை நம்ம நிதானிக்கிறது இல்லை. நமக்கு நாமே அநேக நேரங்களில் சந்தேகங்களும் பலதரப்பட்ட குழப்பங்களும் அதுல இருக்கலாம். இதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? அந்த வசனங்களை வைத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் பிரயாசப்படுவோம். நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், நான் இன்னும் பரிசுத்த ஆவியை பெறல, பரிசுத்த ஆவியை எனக்குள்ள இருக்கிறாரு இல்ல நான் எந்த நிலையில இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம என்ன செய்யலாம்? வசனங்களை கொண்டு நாம என்ன செய்யலாம்? இந்த நாளிலே நாம் பிரயாசப்படுவோம். ஏன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியை நீங்கள் நானும் பெறுகிறது தான் நாம பரமராஜ்யத்துக்கே போக முடியும். நாம தகுதி உள்ளவர்ங்கிறதுக்கு அடையாளமே நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோங்கிறதுல நிச்சயத்தோடு வாழ்றது தான். நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியினால தான் நீங்கள் நானும் போதிக்கப்படணும். இந்த உலக காரியங்களுக்கு இந்த தெருவுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, இப்படி போய் இங்க போயிருங்க, ஊர் வந்துரும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி இங்க வழிகாட்டுற மாதிரி பரமராஜ்யத்திற்கு யாருக்குமே வழிகாட்டிவிட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்ய முடியும்? 100% நேர்த்தியாக வழி நடத்த முடியும். நாம் எல்லாரும் சொல்லிக்கலாம் போங்கன்னு, ஆனால் வழியில் இருக்கக்கூடிய அநேக பிரச்சனைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும் சொல்லி அவரே சொல்லியிருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறாரு. யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்துல இந்த பகுதியில ஆண்டவர் இதை குறித்து பேசியிருக்கிறாரு. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில தான் நீங்கள் நானும் வாழ வேண்டும் அப்படிங்கிறது வேதாகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த பகுதியை நாம் கவனமாக நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து, வேத வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா இல்லையா, இல்ல பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தா இது எது அடையாளம் அப்படின்னு கேட்டோம்னா, உலகத்துல பலதரப்பட்ட கருத்துகள் இருக்கிறது. ஜோம் பண்ணும் போது இந்த மாதிரிலாம் ஜோம் பண்ணாங்க, ஜோம் பண்ணும்போது மேல கை வச்சோன்னா கீழே விழுந்தாங்க, இப்படி எல்லாம் பலதரப்பட்ட இதுதான் அடையாளமா, இது என் வாழ்க்கையில நடக்கலையே அப்படின்னா நிறைய கருத்துகள் இருக்கு. வேண்டாம், எல்லாமே இருக்கட்டும். இன்னைக்கு நீங்கள் நானும் என்ன செய்யலாம் அப்படின்னா, வசனங்களை கொண்டு நம்மை ஆராய்ந்து பார்க்க பிரயாசப்படுவோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் பிற்பகுதி. பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெறாமல், இதோட அர்த்தம் அதுதான். ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாமல் அந்த மனுஷனது இருதயத்திலிருந்து வாயில் இருந்து இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவி ஒருத்தனுக்குள்ள இல்லாம அந்த மனிதனால இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. பாருங்க, இந்த வசனம் நல்ல அருமையான வார்த்தை இல்லையா? பரிசுத்த ஆவி ஒருத்தனு கூட இருந்தாரு அப்படின்னா அதற்கு அடையாளம் என்ன? இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியும். உங்க இருதயத்தையும் எனது இருதயத்தையும் இந்த வசனங்களை கொண்டே என்ன செஞ்சிடலாம்? நிதானிச்சிடலாம். இது மற்றவர்களை நிதானிக்கவே முடியாது. என்னை நான் நிதானிக்க முடியும், 100% நிதானிக்க முடியும். என் இருதயம் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுகிறதா? அதை வச்சுக்கிட்டு இதை நான் வெளியில இயேசு கர்த்தர் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்ச்சுக்கு கூடுறோம். ஆனா உண்மையிலே இருதயத்திலே இயேசுவை தெய்வமாக நீங்கள் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இயேசுவை கர்த்தராக, இயேசுவை இரட்சகராக கொண்டுள்ளோமா? இல்ல பலதரப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு சந்தேகங்கள் வருதா? உலக சூழ்நிலைகள் நம்ம கடினமா இருக்கும்போது ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரா, இல்ல நம்ம இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நல்வழிப்படுத்துறதுக்காக நம்ம சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கிறோமோ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை தேடுற மாதிரி நம்மளும் தேடிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற சந்தேகம்லாம் உங்களுக்கு எனக்கு வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் நானும் இயேசுவை கர்த்தர் என்று இன்னும் சொல்லாததுனால நீங்கள் நானும் இன்னும் பரிசுத்த ஆவியை பெறலங்கிறது நிச்சயம். உங்க இருதயமும் எனது இருதயமும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடிஞ்சதே ஆனால் நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பது
வசனம் பொய்யாகாது, 100% சத்தியம். 100% சத்தியம். இந்த வசனம் பொய்யாகாது. இதற்கு ஆதாரமாக வசனங்களும் உண்டு. மத்தேயு 11ஆம் அதிகாரம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேற ஒருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை, அதாவது பிதாவானவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேற ஒருவனும் பிதாவை அறியான். வேற ஒருவனும், இந்த வார்த்தை பாருங்க, வேற ஒரு மனிதனும் வேற ஒருத்தரும் பிதாவை என்ன செய்ய முடியாது, அறிந்துவிட முடியாது. யார் வெளிப்படுத்தாம, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தாம ஒருவனும் பிதாவை அறிய முடியாது அப்படிங்கிற வார்த்தை இங்க இருக்குதுல்ல. 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பார்க்கணும். நீங்கள் நானும், பிதாவானவர் வெளிப்படுத்தாமல் இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது. இயேசுவானவர் வெளிப்படுத்தாம நம்முடைய பிதாவானவர் யாரு என்பதை ஒருவனாலும் அறிந்து கொள்ள முடியாது. இதே சத்தியத்தை ஆவியானவர் கொரிந்து சபை மூலமாக உங்களுக்கும் எனக்கும் இதே சத்தியத்தை கொண்டு சேர்த்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனாலும் சொல்ல முடியாது. இப்போ இந்த வசனங்களை கொண்டு உங்களை என்னை நான் நிதானிச்சு பார்க்கணும். நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா இல்லையா? யாரும் மற்றவங்களை தான் நிதானிக்க முடியாது, மற்றவர்களை யாரையும் நிதானிக்க முடியாது. உலகத்துல அநேக பேர் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா போதும், அபிஷேக கூட்டம்னு பெயர் வச்சு நல்ல மியூசிக் எல்லாம் போட்டு நடத்துறவரை விரும்புறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு விசுவாசி நடந்துகிட்டா போதும், அவங்களுக்கு உடனே சாட்சி கொடுத்துருவாங்க. இந்த மனுஷன், இந்த விசுவாசி பரிசுத்த ஆவியை இன்னைக்கு பெற்றுக்கொண்டார்கள், உடனே சாட்சி கொடுப்பாங்க. உடனே மைக்க கொடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி உணர்வுகள், எந்த மாதிரி இருந்துச்சுன்னு கேட்டா பல பேர் பல கருத்துக்களை சொல்றாங்க. ஆகவே இந்த நாள் முதற்கொண்டு நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன்னு அவங்க கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இயேசு கிறிஸ்துவானவர் ஆவியானவர் பவுலை கொண்டு உங்களுக்கு எனக்கும் அப்படி நிதானிக்க சொல்லவில்லை. இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடிகிறதா? 12 சீஷர்கள்ல அந்த நாட்கள்ல கூட 11 பேரால சொல்ல முடியல. சீமோன் பேதுரு உடனே சொல்றாப்ல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவர் அங்க உடனே சொல்றாரு, பிதாவினாலே இதை நீ பெற்றுக்கொண்டாய் பேதுரு, மாம்சத்தினாலே இரத்தத்தினாலேயும் அல்ல, மாம்ச அறிவினாலேயும் மாம்ச ஒப்பீட்டுகளினாலும் மாம்ச கருத்துகளினாலும் மாம்சீக பார்வையினாலும் அல்ல, கல்வி அறிவினாலும் அல்ல. அதே வார்த்தை அங்க கர்த்தர் சொல்லியிருப்பாரு பாருங்களேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். நாம் அப்போது 27வது வசனம் வாசிச்சோம். அதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. 25. அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேற ஒருவனும் பிதாவை அறியான். பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனாலும் சொல்ல முடியாது. பிதா ஒருவனுக்கு வெளிப்படுத்தினாரே அல்லாமல் எவராலும் இயேசுவை கர்த்தர் என்று, இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. இதை வைத்துக்கொண்டு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா இல்லையா, நீங்கள் நானும் பரம ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களா இல்லையா என்பதை நாம் ஆராய்ந்து பண்ணிக்கொள்ளலாம். நாம் நம்மை நாமே நிதானித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வரங்களும் அபிஷேகமும் என்கிற வார்த்தைக்கு ஏற்றபடி நாம் பார்க்கலாம். வரங்களும் அபிஷேகமும் அதே தொடர்ச்சியாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல், வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் ஒருத்தர் தான். ஆனால் வரங்களில் அநேக வித்தியாசங்கள் உண்டு.
நீங்கள்லாம் ரொம்ப கவனமாவே இதை கவனிக்கணும். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர், அதான் அந்த வார்த்தை அங்கதான் அப்படிதான் இருக்குது. 4வது வசனம், ஆவியானவர் ஒருத்தர் தான், வரங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு. 8வது வசனத்துல இருந்து, எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேற ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 8வது 9வது வசனங்கள் எல்லாம் வார்த்தைகள் வரும்போது ஆவியினாலேயே அந்த வார்த்தை ஏ அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா ஆவியானவர் ஒருத்தர் தான். நீங்களான அதுல ஒரு பகுதியை நீங்களான அறிந்து கொள்ள வேண்டியது உண்டு. ஆவியானவர் ஒருத்தர் தான், வரங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு. 8, 9, 10 இந்த 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது 9 வரங்களாக அங்க எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்கள் நானும் ஒரு ஒரு புரிதலுக்காக இங்க எல்லாம் நிறைய வரங்கள் எழுதப்பட்டிருக்குது. அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, பற்பல பாசைகளை பேசுறது, அந்நிய பாசை பேசுகிறது, இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. எத்தனை பேருக்கு அந்நிய பாசை பேசுகிற வரங்கள் வேணும்? நம்மகிட்ட அப்படி கேட்டாங்கன்னா நம்ம கை தூக்கலாமே. எத்தனை பேருக்கு அந்நிய, ஆனா 9 வரங்கள்ல ஏதாவது ஒரு வரத்தை தான் கேட்டுக்கிடணும் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு சொல்லி யார் யாருக்கு என்ன வரம் வேணும்னு அப்படி கை தூக்க சொன்னா நாம எந்தெந்த வரங்களுக்கு கை தூக்குவோம்? ஃபர்ஸ்ட் அந்நிய பாசை வரங்களுக்கு எத்தனை பேருக்கு கை தூக்கலாம்? யாருக்கெல்லாம் வேணும்? ஓகே. தீர்க்க தரிசன வரம் எத்தனை பேருக்கு வேணும்? அற்புதங்களை செய்யும் சக்தி, எங்க இதெல்லாம் நான் அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறார்ல. அநேக தீர்க்க தரிசிகள் வேதாந்தத்துல இருக்கிறாங்கல்ல. எரேமியா தீர்க்க தரிசி, யாருக்குமே தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னு ஆசை இல்லையா? தீர்க்க தரிசன வரம் யாருக்குமே வேண்டாமா? குணமாக்கும் வரம் அங்க இருக்குது, எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டு சபைக்கு தான் எழுதப்பட்டிருக்குது. குணமாக்கும் வரம் யாருக்கு வேணும்? குணமாக்கும் வரம். அந்த வரம் இருந்துச்சுன்னா நீங்க குணமாக்கிடலாம். அற்புதங்களை செய்யும் சக்தி, நிழல் பட்டா சுகமாயிரும். அற்புதம் செய்யும் சக்தி, பேதுருடைய நிழல் பட்டா என்னவாயிருது? சுகமாயிருது. ஆச்சரியமா இருக்குது, ஆச்சரியமா இருக்கிறது. அறிவை உணர்த்தும் வசனம் யாருக்கு வேணும்? ஞானத்தை போதிக்கும் வசனம் யாருக்கு வேணும்? என்னங்க நீங்க யாருமே நிறைய பேர் எதுக்கு சிக்கல், நம்ம அமைதியாவே இருந்துருவோம் சொல்லிட்டு நீங்க அமைதியா இருக்கிறீங்க. ஆனா நமக்கு தெரியும் இதுல ஒரு 9 வரங்களை குறித்து ஆவியானவர் அங்க நமக்கு சபைக்கு எழுதியிருக்கிறாரு. இந்த 9 வரங்கள்ல நீங்கள் நானும் அதிகமாக பொதுவா சபைகள்ல பேசப்படுகிறது அந்நிய பாஷை வரங்கள் மாத்திரம்தான் பேசப்படுது. அந்நிய பாஷை பேசியாச்சு அப்படின்னா அந்த மனுஷன் ஆவியானவர், அந்த மனுஷன் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டான் அப்படிங்கிறது மாதிரி பேசப்படுகிறது. அப்படி கிடையாது. ஆவியானவர் ஒருத்தர் தான், ஆனா வரங்கள்ல வித்தியாசம் உண்டு. நீங்கள் நானும் பரமராஜ்யத்துக்கு போய் பங்கடையணும் அப்படின்னா பரிசுத்தாவியை பெற்றிருப்பதுதான் அவசியம். பரிசுத்தாவியை நீங்கள் நானும் முத்திரை, அதுதான் நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் பரிசுத்தாவியை பெற்றிருப்பதுதான் காரியம். வரங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு, வரங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு. ஆனா ஆவியானவர் ஒருத்தர் தான். நீங்கள் நானும் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறது தான் காரியம். இங்க சுட்டி காட்டப்பட்டிருக்கிற இந்த 9 வரங்களிலும் கூட, இந்த 9 வரங்களையும் கூட ஆண்டவர் நீங்களும் நானும் கேட்டுலாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் சக்தியை தாரும், ஆண்டவரே நான் பல பாஷைகளை பேசும்படிக்கு அந்நிய பாஷை அடையாளங்களோடு கூட எனக்கு ஆவியின் அபிஷேகத்தை தாரும் தாரும் தாரும்னு நீங்கள் நானும் எவ்வளவு நாள் கணக்கா மாச கணக்கா காத்திருந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அங்க வார்த்தை என்னதாக எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா 11வது வசனம், இவைகளை எல்லாம், இந்த வரங்களை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து, பாருங்க ஆவியானவர் ஒருத்தர் தான், அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு, பாருங்க நம்முடைய சித்தத்தின்படி நாம கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியமே இது கிடையாது. அந்த ஒரே ஆவியானவர் தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாரு. நாம கேட்கறதுனால அல்ல, அவரது சித்தத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன செய்யறாரு? பகிர்ந்து கொடுக்கிறாரு. அப்ப அவருக்கு என்ன சித்தமா இருக்கணும்? நமக்கு இந்த வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு சித்தம் உண்டாகணும்? ஆவியானவருக்கு சித்தம் உண்டாகணும். சித்தம் உண்டாச்சுன்னா கொடுப்பாரு. அவருக்கு சித்தம் இல்லாத பட்சத்துல என்ன செய்ய மாட்டாரு? ஒண்ணு கூட கொடுக்காம இருக்கலாம். ஆனா நீங்கள் நானும் பரலோக ராஜ்யம் போறதுங்கிறது, நீங்கள் நானும் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம் இல்லைங்கிறது, இந்த வரங்கள் உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிறதுனால இருக்கிறது அடையாளம் அல்ல. இந்த வரங்கள் என்கிட்ட இல்லாததுனால என்கிட்ட பரிசுத்தாவியானவர் இல்ல அப்படின்னும் கிடையாது.
வரங்கள் வேற, ஆனா நீங்கள் நானும் பெற்றிருக்க வேண்டிய ஆவியானவர் ஒருவரே. அவரைத்தான் நீங்கள் நானும் பெற்றிருக்கணும். அவரை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளாமல் நீங்களும் நானும் பரமராஜ்யத்துக்கு ஒரு காலமும் என்ன செய்ய முடியாது, போய்விட முடியாது. பரிசுத்த ஆவியை நீங்கள் நானும் பெற்றிருந்தா மாத்திரம்தான் பரமராஜ்யம் போக முடியும். ஏன்? பரிசுத்த ஆவியை நீங்கள் நானும் பெற்றிடாம இயேசுவை கர்த்தர் என்று நம்மால சொல்ல முடியாது. அப்ப நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேனா இல்லையாங்கிறது எப்படி என்னை நான் நிதானித்துக் கொள்ள முடியும்? என் இருதயத்திலே இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடிகிறதா? சொல்ல முடிஞ்சா நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன்னு அர்த்தம். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாராலையும் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா எல்லாருமே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோங்கிறதற்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டியது இல்லை. இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடிகிறது, இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்ல முடிஞ்சதுன்னா நீங்களும் நானும் அந்த பேதுரு மாதிரி ஆயிட்டோன்னு அர்த்தம். நீங்கள் நானும் பேதுருவை போல பிதாவின் இடத்திலிருந்து அருளை பெற்றவர்கள், பிதாவின் இடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுதான் கிறிஸ்துவை அறிய முடியும். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆவியானவரை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளாமல், பரிசுத்தாவியை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளாமல் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. உங்களால என்னாலே சொல்ல முடியுது அப்படின்னா 100% உங்களுக்கு எனக்கும் சந்தேகம் வர வேண்டியதில்லை, யார்ட்டையும் போய் கேட்க வேண்டியதில்லை, ஏதாவது ஒரு குழப்பத்தோடு இருக்க வேண்டியதில்லை. ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவர் பரிசுத்தாவியை தரமாட்டேங்காருன்னு நினைச்சுக்கிட்டு நான் ஏன் இன்னும் கீழே விழுந்து எந்திக்கல, நான் என்ன ஏன் அந்நிய பாஷை பேசல, ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவருடைய பாரபட்சம் பார்க்கற, எல்லாரும் பேசுற நம்மளை சுத்தி பேசுறதெல்லாம் அந்நிய பாஷை போல, நமக்கு தான் அது இல்ல போல அப்படின்லாம் இல்ல. உங்களை என்னையும் ஆண்டவர் இவ்விதமாக தான் அறிந்து கொள்ள சொல்லி இருக்கிறாரு. நீங்கள் நானும் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோங்கிறது இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடிகிறதா என்பதை வைத்துதான் நிதானித்துக் கொள்ள வேண்டும். வரங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு. அந்த வரங்கள் எதையுமே நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தேவன் நம்ம கொடுக்கிறவர் அல்ல. ஆவியானவர் தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுப்பதாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வரங்களுக்கு இன்னொரு பேர் வைக்கலாம். அதுதான் என்னன்னா, இந்த வரங்களை ஆண்டவர் கொடுப்பாரு. யாருக்கு கொடுப்பாரு அப்படின்னா அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு வேர்டும் இந்த இதோட ஒட்டியே வரும். அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்களா, அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்களா, அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்களா, அபிஷேகம் பெற்றுக்கொண்டீர்களா. அபிஷேகம், இந்த வேர்டை பாருங்க. அபிஷேகம்னா என்ன? அபிஷேகம்ங்கிற வார்த்தையோட பொருள் என்ன? ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். சகரியா 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். சகரியா 4:14. அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். எதற்கு? ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிறதற்கு, ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இன்னும் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அபிஷேகம் பண்ணப்படுதல், நியமிக்கிறது, நியமித்தல், நிச்சயம் பண்றது, நிச்சயப்படுத்துறது, அபிஷேகம் படுத்துறது. அபிஷேகம் இந்த நாள் முதற்கொண்டு நீ சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீதை அபிஷேகம் பண்ணினார், சவுலை அபிஷேகம் பண்ணினார், கேருப் அப்படிங்கிற ஒருத்தனை கூட அபிஷேகம் பண்ணினார் ஆண்டவர். அப்படித்தானே எழுதப்பட்டிருக்கு இல்லையா? கேருப் அப்படின்னு கூட அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். கேருப் விழுந்து போன தேவதூதன். கேருப் கூட அபிஷேகம், ஒரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். சவுல் கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். தாவீதும் கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். அபிஷேகம் பண்ண, அப்ப அபிஷேகம்ங்கிறது நியமிக்கிறது. இப்ப நம்ம திரும்ப நம்ம 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்துடலாம். 1 கொரிந்தியர் 12:7. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. 11வது வசனம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஆண்டவர் தாவீதை தலைவராக அபிஷேகம் பண்ணினாரானால் அந்த தாவீதுக்கு என்ன செய்வாரு? வரங்களை கொடுக்கலாம். அவன் இசை வாசிச்சான் அப்படின்னா அசுத்தாவே என்ன செய்யும்? ஓடும்.
அவன் காட்டுல இருக்கும் போது ஒரு விசை கரடி, ஒரு விசை சிங்கம், பீறி போட்டான். அத அவன் கூட எவ்வளவு உணர்ந்தான்னு தெரியாது. ஆனா அவன் பீறி போட்டவன் சொல்லுகிறான், இது எனது பலத்தினால் அல்ல, தேவன் எனக்குள்ள இருந்து செய்யாட்டா இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவன் இருந்தான். பாத்தீங்களா? அவன் ஏற்கனவே அவன் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டான், தேவனிடத்துல இருந்து வெளிச்சம் பெற்றிருக்கிறான். அதான் பொருள். அதான் கோலியாத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு மற்றவர்கள் பார்வைக்கும் இவனது பார்வைக்கும் வித்தியாசமா இருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் மேல் பட்சமா இருக்க அவனால முடிகிறது. பேதுரும் அப்படிதான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவரே நீர் கிறிஸ்து, நான் அப்படிதான் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு, மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பேதுரு. மாம்சத்து ரத்தத்தினாலே முடியாது, மாம்ச கண்களினாலும் சரீர கண்களால நம்ம நிதானிக்க பார்த்தோம்னா அந்த கோலியா அவன் சிறு வயது முதல் போர் வீரன், இவன் சிறு வயது முதல் ஆடு மேய்த்தவன். ஆனா இவனுக்கு தெரியும், தேவன் என் பட்சத்துல இருக்கும் போது எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன நேரிட்டு விட்டோம், அவரே என் பக்கத்துல இருக்கிறாரு. இதை அவன் உணர்ந்து இருக்கிறது தான் காரியம். நீங்கள் நானும் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறோம் இல்லைங்கிறத இவ்விதமாய் நாம் என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்களும் நானும் ஆவியானவர் உங்களையும் என்னையும், நம்மளுடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய பணிக்காக தெரிந்து கொண்டாரே ஆனால், தெரிந்து கொண்டாருன்னு வார்த்தை இருக்குல்ல, உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணினாரே ஆனால், தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டது போல உங்களையும் என்னையும் அப்போஸ்தலனாகிய பேதுரு போல பவுலை போல அவருக்கு ஊழியனாய் தெரிந்து கொண்டாரே ஆனால், அவர் தெரிந்து கொண்ட வேலையை சரியாய் செய்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் வரங்களை என்ன செய்யலாம், அவருடைய சித்தத்தின்படி என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அவருடைய சித்தத்தின்படி கொடுக்கலாம். இதுதான் வரங்கள். நீங்கள் நானும் கேட்டு வாங்க முடியாது. இதுதான் அபிஷேகம். தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார், அபிஷேகித்தார். ஏதோ ஒரு வேலைக்காக தெரிந்து கொண்டிருப்பாரு. அந்த வேலையை நீங்கள் நானும் சரியாய் செய்வதற்காக உங்களுக்கு எனக்கும் வரங்களை தேவன் கொடுப்பார். அந்த வரம் குணமாக்கும் வரமா இருக்கலாம். பேதுருடைய நிழல் பட்டு குணமாக வேண்டும் அப்படிங்கிறது தேவன் தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு. அவன் கேட்காட்டாலும் அவனுக்கு என்ன செய்வாரு, ஆவியானவர் ஒருவரே, அந்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறதுனால எந்த வரத்தையினாலும் என்ன செய்ய முடியும், அவன் வாழ்க்கை மூலமாக அவனது செயல்பாடுகள் மூலமாக ஆண்டவர் வெளிப்பட முடியும். இவங்க அதற்கு தகுதி உள்ளவர்கள்ங்கிறது எதுல அடையாளமா இருக்குது அப்படின்னா, அந்த பேதுரு அந்த வரத்தை வைத்து தனது ராஜ்யத்தை, தனது தேவைகளை, தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள ஒரு நாள் அவன் செயல்படவில்லை. பாத்தீங்களா? அதனால தான் அப்படிப்பட்டவர்களை மூலமாக வரங்கள் செயல்பட்டு இருக்குது. இன்னைக்கு உங்ககிட்டயும் என்கிட்டயும் இந்த மாதிரி வரங்கள் செயல்படவில்லை அப்படின்னா நீங்கள் நானும் அதற்கு பாத்திரவான்களா இல்லைங்கிறது தான் பொருள். ஆவியானவர் இன்னும் உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணலங்கிறது தான் பொருள். உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளலங்கிறது தான் பொருள். ஆனால் அது 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 முக்கியம் கிடையாது. அவர் தெரிந்து கொள்ளணும், அவர் அபிஷேகம் பண்ணணும். ஆனா அது அது அதை விட உங்களுக்கு எனக்கும் முக்கியமானது, எல்லாருக்கும் முக்கியமானது பரிசுத்த ஆவியை நீங்கள் நானும் பெற்றிருக்கிறது தான். ஆவியானவர் ஒருத்தர் தான். தேவனுக்கு ஏற்றபடி நீங்கள் நானும் வாழ்ந்தோம் அப்படின்னா ஆண்டவர் உங்களை எண்ணி தெரிந்து கொள்ள போறாரு, உங்களை எண்ணி ஆசீர்வதிக்க போறாரு, உங்களுக்கும் எனக்கும் வரங்களை கொடுக்க போறாரு. ஒருவேளை உங்ககிட்டையும் என்கிட்டையும் குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி செயல்பட்டுச்சு அப்படின்னா அதனால உங்களுக்கும் எனக்கும் பரமராஜ்யத்துல எதுவும் மேன்மையான காரியம் கிடைக்க போகுதா? இல்ல. அந்த வரங்கள் செயல்படுகிறதுனால பரமராஜ்யம் பெயரலாமா? முடியாது. பிலேயாம்ங்கிற ஒருத்தர் தான், அவன் யாரை சபிச்சாலும் அவன் நாசமா போயிருவாங்க, யாரை ஆசீர்வதிச்சாலும் அவன் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அவன் அந்த வரம் இருக்குன்னு அறிஞ்சு கொண்டு ஒரு ராஜா அவன் பின்னாலேயே அலைஞ்சிட்டு இருந்தான்ல. அந்த வரங்கள் அவன் கிட்ட செயல்படுகிறதுனால அவன் பரமராஜ்யத்துக்கு ஏற்றவன்னு கிடையாது. ஆண்டவர் அவனுக்கு எதிராக ஒரு தூதனை கூட அனுப்பினார், எச்சரிப்பு கொடுத்தாரா இல்லையா? சோ வரங்கள் உங்ககிட்டயும் என்கிட்டயும் இருக்கிறது இல்லைங்கிறதுலாம் காரியமே இல்லை. வரங்கள் என்கிட்ட செயல்பட்டு இருக்கு, அதனால தேவன் நான் தான் பரலோகத்துல பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்கு எதுவும் இல்லைன்னா அந்த கல்லு கூட என்ன செஞ்சிடும், பேசிடும். கழுதை போதுமானது, கழுதை கூட பேசும். ஆண்டவருக்கு யாரை கொண்டுனாலும் செயல்படுத்த முடியும். ஆனா நீங்கள் நானும் பரமராஜ்யத்துக்கு போய் சேர்றதுக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எது? பரிசுத்த ஆவிங்கிறது முத்திரை. ஆகவே நீங்கள் நானும் இன்னும் நான் அபிஷேகம் பெறவில்லை, இன்னும் நான் வந்து அந்நிய பாஷை பேசல அப்படிங்கிறதுனால நான் இன்னும் பரிசுத்தாவே பெறவில்லை அப்படிங்கிறதாக நீங்கள் நானும் எண்ணிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால என்னாலையும் கிறிஸ்துவை, இயேசுவை கர்த்தர் என்று, கிறிஸ்து என்று உங்களால என்னாலையும் அறிந்து கொள்ள முடிஞ்சதே ஆனால் நீங்கள் நானும் பரிசுத்தாவே பெற்றவர்கள்.
வேதம் இப்படிதான் நமக்கு நேரடியாக அந்த வார்த்தையை தான் எழுதப்பட்டிருக்குது. இது நேரடியாக பேசப்பட்ட எழுதப்பட்ட வார்த்தை தான். பரிசுத்த ஆவியினாலே அன்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆவியானவர் பவுலை கொண்டு உங்களுக்கு எனக்கும் சொல்லி இருக்கிறாரு. இப்ப எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் இல்லங்கிறத நான் இயேசுவை என்னால் கர்த்தர்னு சொல்ல முடியுதா இல்லையாங்கிறத வச்சு என்னை நானே நிதானித்துக் கொள்ள முடியும். இயேசுவை உங்களாலேயும் என்னாலையும் கர்த்தர் என்று சொல்ல முடிகிறதா? இன்னும் அதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வேதத்துல தேடி பாருங்க. இன்னும் அதை எப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சா தாராளமா தயவு செஞ்சு நீங்க என்ன செஞ்சுக்கிடணும், சபையிலே சகோதரிகள் கிட்ட நீங்க பேசிக்கிடலாம். அத ஒரு கிளியர் இல்லாம உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையிலையும் எந்த ஒரு கிறிஸ்துவுக்குள்ள எந்த ஒரு காரியமும் வளர போவது கிடையாது. தப்பு கிடையாது. அந்த 11 பேருக்கு அந்த வெளிச்சம் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னு தெரியாது. பேதுரு மட்டும் தான் சொன்னாப்ல. அன்றைய யூதர்கள், அன்றைய பரிசேய சதிசேயர்கள், கல்விமான்கள், வேதபாரகர்கள் எல்லாருக்கும் இந்த வெளிச்சம் ஒரு நாள் போய் சேரவே இல்லை. இயேசு கிறிஸ்து கூட இருந்த 12 பேர்லயும் பேதுரு மட்டும் அந்த நாள்ல பேதுரு மட்டும் சாட்சி கொடுத்தாப்ல. பேதுரு மட்டும் தேவனிடத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து வெளிச்சம் பெற்றிருந்தாப்ல. நீங்கள் நானும் நம்மை இந்த விஷயத்திலே கவனமாய் ஆராய்ந்து பார்த்துக் கொள்வோம். இயேசுவை கர்த்தர் என்று, அவர் இரட்சகர் என்று, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்பதை, அதோட சத்தியத்தை, அதோட பொருள் என்ன, என் வாழ்க்கையில் அவர் இரட்சகராய் இருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பார்த்துக் கொள்வதில் நீங்கள் நானும் டிலே பண்ணவே கூடாது. காலம் தாழ்த்தவே வேண்டியதில்லை. அதை நாம் சரி செய்து கொண்டோமையானால் நீங்கள் நானும் அந்த நாள் முதல் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் என்று அர்த்தம். அதுதான் அங்கே வார்த்தை அப்படிதான் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒருவனாலும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது, இருதயத்திலே நினைக்க முடியாது, இருதயத்திலே சொல்லிவிட முடியாது. இதுதான் உங்களையும் என்னையும் நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள். இப்ப வரங்களை குறித்து நான் மேலும் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 to 10 வரைக்கும் நம்ம வாசிச்சோம். இதே பகுதியில ஆவியானவர் பவுலை கொண்டு இப்படி ஒரு வார்த்தையை அங்க எழுதி இருக்கிறார் பாருங்களேன். 31வது வசனம். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இந்த வார்த்தையை பாருங்களேன். 9 வரங்கள் அதே அதிகாரத்துல தான் ஆவியானவர் பவுலை கொண்டு பேசியிருந்தார். அந்த 9 வரங்கள்ல முக்கியமான வரங்களை என்னங்க, அப்ப முக்கியமான வரங்கள் ஒண்ணு இருந்துச்சுன்னா முக்கியம் இல்லாத வரங்கள் ஒண்ணு இருக்குதோ? அப்படித்தானே பொருள். ஆவியானவர் இங்க உங்களுக்கு எனக்கும் சொல்லி இருக்காரு, முக்கியமான வரங்களை நாடுங்கள். வரங்களை பத்தி நான் இந்த இவ்வளவு சொகாரை சொல்லி இருக்கிறேன். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் சகோதர சகோதரிகளே அப்படின்னு ஆவியானவர் பவுலை கொண்டு உங்களுக்கு எனக்கும் இங்க சுட்டி காட்டி இருக்கிறார். முக்கியமான வரங்களை நாடுங்கள். அப்ப முக்கியம் இல்லாத வரங்கள் ஒண்ணு இருக்குது இல்ல, அது என்னதான் இருக்கும்? அங்கே நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறை உள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும். பாருங்களேன், வரங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருத்தர். முக்கியமான வரங்களை நாடுங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அந்நிய பாஷை பேசுகிறவனிலும் மேன்மை உள்ளவன். இந்த வார்த்தையெல்லாம் இருக்குதுல்ல, மேன்மையான வரங்கள் இருக்கிறது, முக்கியமான வரங்கள் இருக்கிறது. எது முக்கியமான வரம்? இங்க எழுதப்பட்ட 9 வரங்கள்ல எது முக்கியமான வரம், எது முக்கியம் இல்லாத வரம், எது மேன்மையான வரம், எது மேன்மை இல்லாத வரம்? அங்கேயே அந்த வார்த்தை இருந்துச்சு. என்ன எழுதப்பட்டிருந்துச்சு? நாம் வாசத்தின் அடிப்படையிலேயே அந்நிய பாஷை பேசுகிறவனிலும் தீர்க்க தரிசனம் பேசுகிறவன் மேன்மை உள்ளவன். ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு சொல்லி இருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31வது வசனம். முக்கியமான வரங்களை நாடுங்கள், மேன்மையானதை நாடுங்கள், முக்கியமான வரங்களை நாடுங்கள். அங்க எழுதப்பட்டிருக்குதுல்ல, முக்கியமான வரங்கள். இதன் அடிப்படையில் நாம் அந்த வார்த்தையை திரும்ப நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12, 8, 9, 10. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் அளிக்கப்படுகிறது. 14ஆம் அதிகாரத்துல வாசித்ததன் அடிப்படையில இங்க
கடைசியாகத்தான் எழுதப்பட்டிருக்குது பற்பல பாஷைகளை பேசுதல் மற்றும் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். அதற்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்கிறது வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல். அப்படித்தானே? வேறொருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. பாருங்களேன், ஒரு ஆர்டர் அங்க தெரியுதா உங்களுக்கு எனக்கும்? 8, 9, 10ல 9 வரங்களை ஆண்டவர் எழுதி வச்சுட்டு அதுல கடைசியாக எழுதப்பட்டது என்னது? என்ன வரங்கள்? அந்நிய பாஷை பேசுகிற வரங்கள். அதற்கு கொஞ்சம் மேல எழுதப்பட்டிருக்கிறது என்னது? தீர்க்க தரிசனம். வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவியின் வரங்கள். வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. பாருங்களேன், இப்போ ஆவியானவர் 14ஆம் அதிகாரத்துல இருந்து உங்களுக்கு எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன காரியம்? அந்நிய பாஷை பேசுகிறவனிலும் தீர்க்க தரிசனம் பேசுகிறவன் மேன்மை உள்ளவன். இப்ப அந்த வார்த்தையின் அடிப்படையில நீங்கள் நான் என்ன செய்யலாம்? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8, 9, 10 அந்த வசனத்துல மேன்மையான வரம் எது? மேன்மையான காரியம் என்ன? முக்கியமான வரம் என்ன? ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். அப்படி பாருங்க, அப்படியே ஸ்டெப் டவுனா மேன்மையான வரம், மேன்மையற்ற வரம், முக்கியமான வரம், முக்கியம் இல்லாத காரியமாக அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தையை இங்க ஆவியானவர் எழுதிட்டு உங்களுக்கும் எனக்கும் எழுதின அதே பவுல் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியத்தை சுட்டி காட்டி இருக்கிறார். அதுதான் என்ன? 31வது வசனம், முக்கியமான வரங்களை நாடுங்கள். 13ஆம் அதிகாரம் 9வது வசனம், நம்முடைய அறிவு குறை உள்ளது, தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது. இந்த வார்த்தையை நீங்கள் நானும் கவனிச்சு பார்க்கணும். நீங்கள் நானும் இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. எது மேன்மையான வரம், மேன்மையானது அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், இதை நாடுங்கள், முக்கியமான வரங்களை நாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் பவுல் மூலமாக இங்க சுட்டி காட்டியிருக்கும் பொழுது, இந்த உலகத்துல அநேகர் அந்நிய பாஷை வரங்களை நாடுங்கள், அந்நிய பாஷை வரங்களை நாடுங்கள், அந்நிய பாஷை அடையாளத்தோட பெற்றிருந்தா தான் நீங்க பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறீங்கிறதுக்கு நிச்சயம் அப்படின்னு சொன்னா, மொத்த இந்த 12, 13, 14ஆம் அதிகாரத்திற்கு நேர் முரண்பாடான காரியம் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள முடிகிறதா? ஆவியானவர் பவுலை கொண்டு சொல்லியிருக்கிறாரு, எப்ப நாம சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம், நாம் அந்நிய பாஷைகள் ஒளிந்து போகும், ஓய்ந்து போகும். ஆகவே நீங்கள் மேன்மையான வரங்களை நாடுங்கள், முக்கியமான வரங்களை நாடுங்கள் அப்படின்னு உங்களை என்ன இங்க ஏவுறாரு. அதற்கு நேர் எதிர்ப்புறமாக அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டீங்களா, அந்நிய பாஷை பெற்றுக்கிட்டீங்களா, இன்னும் அந்நிய பாஷை பேசலையா, அந்நிய பாஷை இன்னும் பேசலையா அப்படிங்கிற ஒரு கருத்தோட கூட, இல்லது அந்நிய பாஷை யாராவது பேசினாங்கன்னா பரவாயில்ல, இவங்க ரொம்ப பரிசுத்தவான்கள் போல அப்படி நீங்கள் நானும் நினைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக நம் மத்தியில நடந்து கொண்டிருந்தால் அது தேவனுக்கு ஏற்றவைகளே அல்ல. ஆவியானவர் பவுலை கொண்டு குறைவானது ஒளிஞ்சு போகும்படிக்கு உங்ககிட்டயும் என்கிட்டயும் நிறைவானது வரும்படிக்கு ஏவி இருக்கிறார், வசனங்களை கொண்டு ஏவி இருக்கிறார். அதற்கு நேர எதிர்பாரமாக உங்களை என்னையும் திருப்புகிறது ஆவியானவர் அல்ல. குறைவானது ஒளிந்து போகும்படிக்கு. ஒருவேளை நீங்கள் நானும் அந்நிய பாஷை உண்மையிலேயே பேசியிருக்கலாம், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கலாம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம், நன்றி உள்ளவர்களா இருப்போம். நீங்கள் நானும் தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கலாம். அது அல்ல நமக்கு எல்லை. நாம இன்னும் மேன்மையானதை நாட வேண்டும்ங்கிறது தான் ஆவியான நமக்கு இங்க சுட்டி காட்டி இருக்கிறாரு. நாம அதை நம்ம நினைச்சுக்கிட்டு நான் தான் பெரிய ஆளு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா இன்னொரு விஷயத்துல நாம கோட்டை விட்டுருவோம். வரங்கள் செயல்படலாம், அதை வச்சு நீங்கள் நானும் நம்மை பெரியான்கள் ஆளாக நம்ம நினைத்து கொண்டோமையானால் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தும் பெறாதவர்களை போல நடந்து கொள்வதற்கும் ஏது உண்டாகிவிடும். வரங்கள் இருந்துச்சு, பிலேயாம் கிட்ட கூட வரம் இருந்துச்சு, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், கேருவு கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். நீங்கள் நானும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வரங்கள், ஒருவேளை அந்நிய பாஷை பேசக்கூடிய வரமா இருக்கலாம், குணமாக்கும் வரமா இருக்கலாம், அற்புதங்களை சக்தியா இருக்கலாம், ஞானத்தை போதிக்கும் வசனமாகவும் நம்ம கிட்ட இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் நானும் கவனம் செலுத்த வேண்டியது பரிசுத்த ஆவியை நீங்கள் நானும் பெற்றிருக்கிறோமா? அதுதான் காரியம். அதுதான் உங்களை என்னையும் கரை சேர்க்கும். தேவராஜ்யத்திலே உங்களுக்கு எனக்கும் அதுதான் முத்திரையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் நானும் கவனம் செலுத்த வேண்டியது அங்கதான், அதுலதான். நீங்கள் நானும் அதுல கவனம் செலுத்தாம ஒருவேளை இந்த இங்க எழுதப்பட்ட வார்த்தை முக்கியமில்லாத, இங்க எழுதப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில முக்கியமில்லாத வரங்கள் இல்லை நீங்கள் நானும் பெருமை கொண்டோமே. ஆனால் ஒருவேளை அந்த தாவீது கூட, பரிசுத்தாவியை பெற்ற தாவீது கூட, தேவனுடைய பலத்தை கொண்டு கோலியாத்தை நிர்மூலம் பண்ணின தாவீது கூட தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தான், தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டான். கேருப் தேவனுக்கு முன்பாக வாசம் செஞ்சு கொண்டிருந்தவன், கேருப் கூட விழுந்து போனான். நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். பேதுரு கூட, நம்ம அதே பகுதியிலே இந்த வார்த்தை இருக்கிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரம்
17 வசனம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அதே அதிகாரத்துல 22 வசனம் பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஒரே அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது, பிதாவானவர் இதை உனக்கு வெளிப்படுத்தினார் பேதுரு. அதே அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிற, நீ எனக்கு இடரலா இருக்கிற பேதுரு, அப்பாலே போ சாத்தானே. இது என்ன காரியம்? அது இதுலதான் அந்த பகுதியை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை நம்ம இந்த பகுதியிலிருந்து தான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்கு எனக்கும் வரங்களை கொடுத்திருப்பாரு. ஆனா நீங்க நானும் கவனம் செலுத்த வேண்டியது பரிசுத்தாவியை கவனம் செலுத்த வேண்டும். பரிசுத்தாவியை குறித்ததான காரியத்தை நீங்கள் நானும் கவனம் செலுத்த வேண்டும். இதே பேதுருல இருந்தே, இந்த பேதுருடைய வாழ்க்கையில இருந்தே இந்த படிப்பை நாம் படித்துக் கொள்ள முடியும். தாவீதோட வாழ்க்கையில இருந்தே நாம் அறிந்து கொள்ள முடியும். தாவீது பரிசுத்தாவியை பெற்றவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவன் இசை வாசிக்கும் பொழுது அசுத்தாவி ஓடுகிறது. அவன் சிங்கத்தை அடித்து போட்டவன், கோலியாத்தை நிர்மூலம் பண்ணினவன். அதே தாவீது தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தான், கொடுமையான பாவங்கள் செய்தான். இது எப்படி சாத்தியம்? இப்பொழுது உங்க வாழ்க்கையை, என் வாழ்க்கையை சிந்திச்சு பார்ப்போம். இது எப்படி சாத்தியம்? நீங்களும் நானும் கூட, இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் கூட, நான் எண்ணுகிறேன், நம்ம எல்லாரோட இருதயத்திலேயும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடிகிறது. அப்படித்தானே? எல்லாராலும் சொல்ல முடிகிறதா? ஆமே, எல்லாராலும் சொல்ல முடிகிறதே. ஆனால் சொல்ல முடிகிற நம்ம எல்லாருமே பரிசுத்தாவியை பெற்றவர்கள் என்பதில் சந்தேகம் கொள்ள வேண்டியது இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கினதை யோவான் ஸ்நானகன் பார்த்து சாட்சி கொடுத்தான். இதை போலவே நீங்களும் நானும் நமக்கு ஒரு சாட்சி இருக்கிறது. இந்த வசனம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. இயேசுவை கர்த்தர் என்று என்னால் சொல்ல முடிகிறதுக்கு காரணம், நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன். பரிசுத்தாவியை நான் பெற்றிருக்கிறதுனால தான் இயேசுவை என் ஆள் மனதிலே, என் இருதயத்திலே கர்த்தர் என்று என்னால் சொல்ல முடிகிறது. அப்படிங்கிறத நீங்கள் நானும் நம்மை நாமே என்ன செஞ்சுக்கலாம்? நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். எந்த சந்தேகமும் நமக்கு வர வேண்டியது இல்லை. இப்ப அதுக்கு அடுத்தபடியாக, இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடிகிற நான், பரிசுத்தாவியை உண்மையாய் பெற்றிருக்கக்கூடிய நான், அதற்கு ஏற்ற வாழ்க்கை என்னிடத்தில் இல்லையே. அதற்கு காரணம் என்னங்கிறத நீங்கள் நான் என்ன செய்யலாம்? இப்பொழுது நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதை நம்ம பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. இந்த வசனங்களின்படி, நான் பார்த்த இந்த வசனங்களின்படி, இயேசுவை உங்களாலையும் என்னாலையும் கர்த்தர்ன்னு சொல்ல முடியுது. சொல்ல முடிஞ்சும் என்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை. அதற்கு காரணம் என்ன? எபேசியர் 4 அதிகாரம் 1 வசனம் முதல், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால், பாருங்க, இவ்வளவுத்தையும் கொண்டு, அடுத்த வார்த்தை, ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்களாம் நல்லா கவனிக்கணும். ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு கொஞ்சம் கவனமா இருங்கன்னு இல்ல, ஜாக்கிரதையா இருங்கள். ஜாக்கிரதை, டேஞ்சர்னு எழுதியிருப்போம்ல, கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலாம் இருக்கிற இடத்துல எழுதியிருப்பாங்க. ஆபத்து. ஏன்? உங்கள் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். யாருக்கு இது எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? வெளியே உள்ளவங்களுக்கு அல்ல, இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடிகிறவர்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் ஆவி கொடுத்திருப்பாரு தேவன். இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு, இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடிந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு பவுல் ஆலோசனை கொடுக்கிறாப்ல. அதே பவுல் தான் 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்ட, 1 கொரிந்தியரை எழுதி நமக்கு தந்திருந்த அதே பவுலை கொண்டு ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் இந்த எபேசு சபைக்கு எழுது, ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருங்கள். பாருங்க, இதுலதான் காரியமே இருக்கிறது. உங்ககிட்டயும் என்கிட்டயும் வரங்கள் இருக்கலாம், செயல்படலாம். உங்களுக்கு எனக்கும் கவனம் செலுத்த வேண்டிய காரியத்தை ஆவியானவர் பவுலை கொண்டு உங்களுக்கு எனக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். என்ன? நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னன்னா, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கணும்.
வரங்கள் செயல்படலாம், செயல்படாமல் போகலாம், அதெல்லாம் காரியம் இல்ல. அது இருக்கிறதை வச்சுக்கிட்டு நீ உங்களுக்கு எனக்கும் பரலோகத்துல மேன்மையான காரியங்கள்லாம் கிடைக்க போறது கிடையாது. நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமாங்கிறது தான் காரியம். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு ஏற்ற நடக்கை இருக்கிறதாங்கிறதா காரியம். கலாத்தியர்ல இதே காரியத்தை கலாத்தியர்ல எழுதும் போது ஆவியானவர் அழகா எழுதியிருக்கிறார். ஆவியின் கனிகளோட நீங்கள் நானும் இருக்கிறோமாங்கிறது தான் காரியம். ஆவியின் கனிகள், அந்த வேர்டு கரெக்டா இருக்குல்ல? ஆவி, என்ன ஆவி? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறதற்கு ஆதாரம் அதுதான் கனிகள். அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்குது. அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து பரலோக ராஜ்யத்திற்கு தேவனோட பரிசுத்த நகரத்துல பரிசுத்த அக்கினியின் மத்தியில உலாவும்படிக்கு உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறார்ல, தெரிந்து கொண்டிருக்கிறார்ல. தெரிந்து கொண்டது நிமித்தமாக தான் உங்களுக்கு எனக்கும் பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார்ல. கொள்ளாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பு. பாருங்களாங்க, முட்டை, மீன், அப்பத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இல்ல இல்ல இல்ல, அதை விட மேன்மையானது பரிசுத்த ஆவிங்கிறத அறிஞ்சதுனால தான் அங்க வார்த்தை அப்படி இருக்கிறது. பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்களும் நானும் பரிசுத்த ஆவிக்காக போய் முட்டி மோதுறதெல்லாம் காரியமே இல்ல. உங்களையும் என்னையை விட ஆண்டவருக்கு நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கணுங்கிறதுல அதிக ஆர்வம் உண்டு, அதிக வாஞ்சை உண்டு, அதிக வாஞ்சை உண்டு அவருக்கு. அதனாலதான் அங்க வார்த்தை அப்படி இருக்கிறது. பொல்லாதவர்களாக நீங்களே நான் பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். ஆனா அதை கொடுக்கிறதற்கு அதிக அவர் வாஞ்சையா இருக்கிறார். அதனாலதான் அந்த பேதுரு கேட்கிறதற்கு முன்பதாகவே அந்த வெளிச்சத்தை அவனுடைய இருதயத்திலே போட்டு விட்டார். பாருங்களேன், பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. உலகத்துல அநேகரால சொல்ல முடியாது, அநேக கல்விமான்களால இருதயத்திலிருந்து இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாததுனால தான் அவங்க பலதரப்பட்ட கருத்துக்களை பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு முகமதியர் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தாரே இயேசுவை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? யூதர்கள் அப்படிங்கிற ஒரு கோத்திரமே இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அவர் சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வேத வசனம் தெளிவா இருக்கிறது. பரிசுத்தாவிங்கிற ஒருவரை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளாமல் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. நீங்கள் நானும் இந்த உலகத்துல படிக்கிறோம், வாகனம் ஓட்ட பழகுறோம், நல்லா பிராக்டிஸ் பண்றோம், ஒரு 3 மாசம் 6 மாசம் ட்ரைனிங் பண்றோம். ட்ரைனிங் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வாகனம் சரியா ஓட்ட நம்மளால முடிகிறது. நீங்கள் நானும் ஒரு இன்ஜினியர் படிக்கிறோம், சரியான முறையில நீங்கள் நானும் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை நம்ம என்ன செய்யறோம்? அந்த உலகத்துல அதை சார்ந்த துறையில நம்ம வேலை செய்ய முடியுது நம்மளால. இதே மாதிரி இயேசுவை கர்த்தர் என்று சொல்லணும்னா 10 வருஷம் இல்ல, வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய அறிவை கொண்டு வேத வசனங்களை முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் எப்படி கேட்டாலும் பதில் சொல்ல முடிஞ்சாலும் கூட பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாவிடால் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது, இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. ஆக நீங்கள் நானும் பரிசுத்தாவியை பெற்றிருப்பது அதிக நிச்சயம். ஆனால் அதற்கேற்ற வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லையானால் உங்களுக்கு எனக்கும் ஆவியானவர் இங்கு ஒரு ஆலோசனை வைத்திருக்கிறார். ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். நீங்கள் நானும் அந்த ஒருவேளை அந்த ஜாக்கிரதையை நம்ம விட்டுட்டோம்னு வைங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஜாக்கிரதையை நாம கவனம் செலுத்த விட்டுட்டோம் அப்படின்னா, என்னடா பரிசுத்தாவியை பெற்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஆனா என்கிட்ட அதற்கேற்ற வாழ்க்கை இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களால என்னாலும் இந்த பூமியில வாழ்ந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவர்களா வாழ்வோம், நமக்கு எல்லாம் சத்தியம்லாம் தெரியும், வசனங்கள்லாம் நமக்கு தெரியும், நம்ம மூலமா வரங்கள் கூட செயல்படலாம், குணமாக்கலாம், தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், சொப்பனத்துல கூட உங்களுக்கு எனக்கும் சில விஷயங்கள் வெளிப்படலாம், அதே மாதிரி நடந்துச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் நானும் அதுவல்ல, அது உங்களுக்கு காரியமே அல்ல. மேலும் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல். அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனுடைய பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். இந்த வார்த்தையோட பொருள் என்ன? மோசே கிட்ட நான் தீர்க்க தரிசனத்திலையும் சொப்பனத்திலையும் நான் பேசுறதே இல்லைங்கிறாரு. ஏன்? அவன் என்கிட்ட எப்பொழுதும் உண்மை உள்ளவனா இருக்கிறான். இப்ப இன்னைக்கு உங்ககிட்டயும் என்கிட்டயும் சொப்பனத்திலையும் தரிசனத்திலையும் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அதோட பொருள் என்ன? நீங்களும் நானும் இன்னமும் கூட காரி துப்புற மாதிரியான, மீரியாம பார்த்து ஆண்டவர் காரி துப்புன மாதிரி அங்க ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும்.
மீரியாமை போல ஆரோனை போலதான் நீங்கள் நானும் உண்மையற்றவர்களா இருக்கிறோம்னு பொருள் இல்லையா? ஆண்டவர் மீரியாமையும் ஆரோனை பார்த்து சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ உங்கள யாராவது தீர்க்கதரிசியா இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட சொப்பனத்திலையும் தரிசனத்திலையும் நான் வெளிப்படுத்துவேன். மோசை கிட்ட அப்படி பேசுறது இல்லைன்னா நான் அவன்கிட்ட நேரடியாக என்ன செஞ்சிருந்தேன், பேசுறது. ஏன்? அவன் எங்கும் உண்மை உள்ளவன். உண்மை உள்ளவர்கள்கிட்ட ஆண்டவர் நேரடியா பேசுகிறாரு. இன்னமும் உங்களுக்கும் எனக்கும் தீர்க்க தரிசனத்திலையும் சொப்பனத்திலையும் பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் நானும் இன்னும் மோசையை போல தேவனிடத்துல உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோம். மோசையை போல உண்மை நம்ம கிட்ட இல்ல. மீரியாமையும் ஆரோனை போலதான் நீங்கள் நானும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் பவுல் மூலமாக சுட்டி காட்டியிருக்கிறார், மேன்மையான வரங்களை நாடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நேரடியாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானம் தானா என்ன செஞ்சிடும், வந்துரும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த அடிப்படையில் நிறைவானது வரும்பொழுது குறைவானது. மோசை கிட்ட நான் நிறைவாவே பேசுகிறேன். ஏன்? அவன் என் வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவன். அதனால அவன்கிட்ட நான் தீர்க்க தரிசனத்திலையும் சொப்பனத்திலையும் அவன்கிட்ட நான் பேசுறதே இல்லை. நான் அவன்கிட்ட நிறைவா நேரடியா பேசுகிறதுனால அவன்கிட்ட எதுக்கு நான் சொப்பனத்தை பேசணும்? அவனுக்கு எதுக்கு ஒரு காரியத்தை என்ன செய்யணும், மறைச்சு பாதி புரிஞ்சும் பாதி புரியாததும் போல எதுக்கு நான் அவன்கிட்ட பேசணும்? நான் அவன்கிட்ட நேரடியாவே பேசியிருந்தேன். சோ இந்த காரியத்தின் அடிப்படையில் நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும், தேவனிடத்துல உண்மை உள்ளவர்களா, தேவனிடத்துல அன்பு உள்ளவர்களா. பாருங்க, அன்பு ஒரு காலம் ஒளிந்து போகாதுதான் அந்த பகுதியில வசனம் இருக்குது இல்லையா? நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது என்னது? அன்பு. தேவனிடத்துல உங்களுக்கு எனக்கும் அன்பு இருந்துச்சு அப்படின்னா, தேவனுடைய வீட்டுல நீங்கள் நானும் உண்மை உள்ளவர்களா இருந்தோம் அப்படின்னா, தேவனுடைய வசனங்களுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிதல உங்களுக்கு எனக்கும் இருதயத்துல பயம் இருந்துச்சு அப்படின்னா ஞானம் தானா வந்துடும். அன்பு உங்ககிட்ட என்கிட்ட இருக்கக்கூடிய தேவ அன்பு நிமித்தமாக அவரது அனைத்து வரங்களும் நம்ம கிட்ட செயல்படத்தக்கதாய் நம்மை அபிஷேகம் பண்ணினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. உங்களை என்னையும் பேதுருவை போல பவுலை போல பயன்படுத்துவதற்கு அவருக்கு எந்த விதத்திலும் அவர் யோசிக்க போறது இல்லை. உங்ககிட்டயும் என்கிட்டயும் பார்க்க ஆண்டவர் விரும்புகிறது அன்பு இருக்குதா, மேன்மையான வரங்களை நாம் நாடுகிறோமா? இதைத்தான் ஆண்டவர் உங்ககிட்டயும் என்கிட்டயும் பார்க்கிறாரு. எபேசியர் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல இந்த பகுதி நம்ம முழுவதுமாக வீட்டுல போய் நீங்க வாசித்துக் கொள்ளலாம். 3வது வசனம், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். ஜாக்கிரதை, ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. அதே அதிகாரத்துல இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 30வது வசனம், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு எனக்கும் தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் நீங்களும் நானும் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள தவறி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஆவியானவர் என்னப்படுகிறார், ஆவியானவர் துக்கப்படுகிறார். பாருங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்மை பெற்றிருக்கிறோம் பாருங்க. ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள நாம் தவறும் போது ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஆவியானவர் துக்கப்படுகிறார். இன்னொரு வார்த்தை கூட உண்டு இல்ல, நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் நெறிந்த நாளலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிறார். பாருங்க, நீங்கள் நானும் அநேக முறை மங்கி எரிந்தும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடிகிறது. இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடிகிற நீங்களும் நானும் பரிசுத்தாவியை பெற்றிருப்பது அதிக நிச்சயம். இப்படி பரிசுத்தாவியை பெற்றிருந்தும் அதற்கு ஏற்ற வாழ்க்கை உங்ககிட்ட என்கிட்டையும் காணாவிட்டால் அநேக வேளையில நீங்கள் நானும் மங்கி எறிகிற திரியை போல இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஆவியானவர் என்ன செய்யறாரு, அணைந்து போகாதபடிக்கு காலம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்யறாரு, உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் காரியம், இதுதான் காரியம். நீங்கள் நானும் பரிசுத்தாவியை இன்னும் பெறலங்கிறது காரியம் அல்ல. இயேசுவை கர்த்தர்னு சொல்ல முடிஞ்சா நாம் பெற்றிருக்கிறோங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் நானும் ஒருவேளை ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள தவறுகிறோமோ கவனமா இருக்கணும். நீங்கள் நானும் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள தவறுகிறோமோ அந்த பகுதியில் உள்ள மேற்கொண்ட வசனங்களே வாசிக்கலாம். 26வது வசனம், எபேசியர் 4:26, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல். 28வது வசனம், திருடுகிறவன் இனி திருடாமலும் புறச்சொல்லுறவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். 31வது வசனம், சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த குணமும் உங்களை விட்டு
அடுத்த வாக்கியம் 32வது வசனம். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர். பாருங்களேன், இந்த பகுதியில தான் எழுதப்பட்டிருக்குது. இதுல நீங்க நானும் இந்த வசனத்தின் அடிப்படையில சரியா இருந்தோம் அப்படின்னா ஆவியானவர் சந்தோஷப்படுவாரு. நீங்கள் நானும் இந்த வசனத்தின் படியான வாழ்க்கை நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா, தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்கலங்கிறது காரியம் இல்ல, பரிசுத்த ஆவியை நீங்கள் நானும் பெற்று இருந்தும் அதன் ஒருமையை காத்துக்கொள்ள தவறினதுனால தேவனை துக்கப்படுத்த வைக்கிறது. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துவதற்கு ஏதுவாய் அமைகிறது. ஆவியானவர் இதே காரியத்தை தான் எல்லா பகுதியிலும் எழுதியிருப்பாரு, பவுலை கொண்டு எழுதியிருப்பாரு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மை செய்ய பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இது எல்லாத்தையும் சரியா இருந்து அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்கள். இவைகள் எல்லாத்திலும் நீங்கள் நானும் ஜாக்கிரதையா இருந்து, அடுத்த வார்த்தை பாருங்க, ஆவியிலே அனலா இருங்கள். இவ்விதமா தான் நீங்கள் நானும் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆவியிலே அனலா இருக்க முடியும். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. எபேசியர்ல என்ன எழுதப்பட்டிருக்கு? இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொண்டு உங்கள் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் பவுலை கொண்டு ரோமருக்கு எழுதும் பொழுது நீங்க இந்த மாதிரி கரெக்டா இருந்து கொண்டு 12ஆம் வசனமும் வாசிக்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்தால் ஆவியிலே அனல் என்னமாயிரும்? அனல் இருக்கும். ஜபத்திலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. கடைசி காலம் நெருங்க நம்ம அப்படி இருந்தா தான் நம்ம ஆவி அனல் உள்ளதா இருக்கும். தேவன் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்தாவின் ஒருமையை காத்துக்கொள்ள முடியும். இந்த வார்த்தையெல்லாம் அங்க எழுதப்படுது. ஜெபம் செய்யுங்க. பாருங்க, ஆண்டவர் கூட கர்த்தா இயேசு கிறிஸ்துவானவர் கூட ராம் முழுவதும் ஜெபம் செய்தார். அந்த மலை மேல இருட்டோட எந்திரிச்சு போனார். அதிகாலையில அவர் ஜெபம் செய்ய தனித்திருந்தார். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் நானும் நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில ஜெபம், வேத வாசிப்புங்கிறது எந்த மாதிரி இருக்குது? அது ஒருவேளை சரியில்லாத பட்சத்துல இயல்பாவே ஆவியின் ஒருமை என்ன செஞ்சிரும்? செய்யும். இயல்பாவே ஆவியிலே அனல் குறைந்து ஆவியிலே குளிர் உண்டாகி போகிறோம். இன்னும் தெசலோனிக்க சபைக்கு எழுதும் போது அங்கே ஒரு வார்த்தை உண்டு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் முதல். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வார்த்தை பாருங்க, எல்லா எபேசியர்லயும் இந்த வார்த்தைகள்லாம் இருக்கும். பிலிப்பியர்லயும் போய் எடுத்து பாத்தீங்கன்னா இதே வார்த்தைகள் எல்லாம் இருக்கும். ரோமர்லயும் இதே வார்த்தையை வாசிச்சோம். இப்ப தெசலோனிக்க சபைக்கும் ஆவியானவர் பவுலை கொண்டு இப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சுத்தமா இருக்கிறது. இதை எல்லாத்தையும் நீங்கள் சரியாய் செஞ்சோம் அப்படின்னா, அடுத்த வார்த்தை 19ஆம் வசனம், சரியாய் செய்தோம்னா நம்ம ஆவியில அனல் உண்டாகும். சரியாய் நம்ம இடத்தில் இல்லையானால் ஆவி அவிந்து போயிடும். இப்ப நீங்கள் நானும் சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் நானும் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோமா இல்லையா என்கிறத நாம் பார்த்த இந்த வசனங்களின் அடிப்படையில் நாம என்ன செய்வோம்? ஆராய்ந்து நிதானித்து பார்த்துக் கொள்வோம். அதற்கு ஏற்ற வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லை அப்படின்னா அதற்கு காரணம் நான் தேவன் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்தாவியின் ஒருமையை, அவர் நம்ம அழைச்சிருக்கிற அழைப்புக்கு ஏற்ற பாத்திரவான்களாய் நாம நடக்கிறதுல சரியா இல்லாததுனால நம்மளுடைய ஆவி அவிந்த நிலையில இருக்கணும், நம்ம ஆவி குளிர்ந்த நிலையில இருந்திருக்கணும். அதனாலதான் நம்ம கிட்ட அந்த வாழ்க்கை இல்லாததான் இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் சரி செய்து கொள்வதற்கு ஆண்டவர் வேதத்துல அநேக வார்த்தைகளையும் நமக்கு எழுதி தந்திருக்காரு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 32 வசனத்தில் நம்ம சரியா இருந்தோம்னா ஆவியில அனலா இருக்கிறோம்னு அர்த்தம். நாம சரியா இல்லாத பட்சத்துல நம்மளுடைய தேவன் துக்கப்படுகிறாரு. இன்னொரு காரியமும் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. என்ன? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னு அதே எபேசியர் 4ஆம் அதிகாரத்துலதான் அதே பகுதியில தான் எழுதப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் தேவன் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்தாவின் ஒருமையை காத்துக்கொள்ள தவறிட்டோம் அப்படின்னா அங்க பிசாசுக்கு என்னவாயிரும்? இடம் உண்டாகும். ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஏன்? இவனை நம்ம தெரிந்து கொண்டோம், இவனை நம்ம அழைச்சிருக்கிறோம், அழைக்கப்பட்ட அழைப்பு, பரமராஜ்யத்திற்காக நான் அழைச்சிருக்கிறேன், இவனுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன், இவனுக்கு என்னுடைய பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் உங்க இருதயமும் என் இருதயமும் நல்ல சாட்சி சொல்லத்தக்கதாக, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை நாம் வாழத்தக்கதாக, நம்மை நினைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான நம்மை படைத்த ஆண்டவர் ரட்சகர் சந்தோஷப்படத்தக்கதாக நாம் என்ன செய்ய பார்ப்போம்? நடந்து கொள்ள பார்ப்போம். பாருங்களேன், இது இங்க எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா காரியம் பாருங்க, ஆவியின் ஒருமை, இது எல்லாமே பழைய ஏற்பாட்டிலையும் நமக்கு அழகா ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறாரு.
வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்களேன். அவர் ஆலோசனை கொடுக்கிறாரு. இது என்ன ஆலோசனை? தேவன் நம்முடைய கற்பனை கொடுத்திருக்கிறார்ல, அந்த கற்பனையின்படி நீங்களும் நானும் வாழ்வதற்கு நீ இந்தந்த மாதிரி நடந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டிலும் இதே கற்பனைகள் எல்லாம் உண்டு தானே. இப்ப நம்ம என்ன வாசிச்சோம்? திருடாதபடி இருங்கப்பா, நலமான வேலையை செய்யுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனத்தாழ்மையா இருங்க, அன்புள்ளவர்களா இருங்க, சாந்தம் உள்ளவர்களா இருங்க, கோவப்படாதீங்க, இச்சையடக்கம் உள்ளவர்கள். இதுதானே இந்த வார்த்தைகள் தானே அங்க எழுதப்பட்டிருக்குது. இந்த வார்த்தைகள் முழுவதையும் நீங்கள் நானும் சரியாய் கடைபிடிப்பதற்காக புதிய ஏற்பாட்டுல சபைகளுக்கு உங்களுக்கு எனக்கு உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா நடந்து கொள்ளுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்க. இப்படிலாம் நிறைய வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டுல இருக்குதா? அதே வார்த்தையை தான் இங்கேயும் எழுதியிருக்காரு. இந்த மாதிரியான கட்டளைகள் எல்லாம் நீங்கள் சரியாய் கடைபிடிப்பதற்காக படுத்துக் கொள்ளும் போதும், உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், நடக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, உங்கள் கைகளிலே உங்களை சுற்றிலும் உங்கள் ரூம்ல வார்த்தைகளை என்ன செய்யுங்க? எழுதி போடுங்க. ஞாபகமா மறந்து விடாதபடிக்கு எழுதி போடுங்க. ஆண்டவர் அழகா ஆலோசனை கொடுத்திருக்கிறார்ல. இந்த ஆலோசனைகளை நீங்கள் நானும் அநேக முறை தவறி இருக்கிறோம். அதனாலதான் நம்மளுடைய ஆவியின் ஒருமை நம்மளை விட்டு நீங்கி இருக்கும். அதனாலதான் நம்மளுடைய ஆவி குழுந்த நிலைக்கு போயிருக்கணும். அதனாலதான் நம்ம ஆண்டவரை, பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்திட்டு இருக்கிறோம். அவர் பரிசுத்தாவை நமக்கு கொடாததுனால அல்ல. நீங்கள் நான் இந்த காரியத்துல கவனம் செலுத்தணுமே. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, இது எதுவுமே நமக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மை சுத்தி இருக்கக்கூடிய அநேகரும் கூட உட்கார்ந்து இருக்கும் போதும் மொபைல் போன் தான், எந்திருக்கும் போதும் மொபைல் போன் தான், வழியில நடக்கிற போதும் மொபைல் போன் தான், அவைகளை குறித்து தான் 24 மணி நேரம் பேச்சு. அதையே அடையாளமாக கையில கட்டிக்கிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் அதை விட்டு பிரிய முடியல. பாருங்க, நீங்கள் நானும் இந்த தேவன் கொடுத்த ஆலோசனையை நீங்கள் நானும் கடைபிடிச்சோமோ பிடிக்கலையோ, உலகத்தின் அதிபதி பிசாசானவன் கரெக்டா என்ன செஞ்சுட்டான்? இதை எல்லாருடைய கைகளுக்கும் எல்லா மனிதர்கள் சமுதாயத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டான். பாருங்களேன், நீங்கள் நானும் இந்த ஆலோசனைப்படி நம்ம வாழ்ந்துட்டோம்னா, நீங்கள் நானும் நம்மளுடைய தேவன் நமக்கு தந்திருக்க பரிசுத்தாவின் ஒருமையை காத்துக்கொள்ள முடியும். இந்த ஆலோசனைகளை படி நம்ம வாழாம பிசாசு கொடுக்கிற ஐடியாவின் அடிப்படையில நம்ம இந்த உலகத்தோட உட்கார்ந்து இருக்கும் போது, எந்திரிக்கும் போது அவைகளை குறித்த சிந்தனை, வாட்ஸ்அப்ல என்ன கமெண்ட்ஸ், நைட்டு தூக்கத்திலையும் அதே சிந்தனை, ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது 24 நாள் அதை மாட்டிக்கிட்டே தான் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாமளும் கூட சமயம் கிடைச்சது, யாரும் இல்லாத நேரமா சமயம் கிடைச்சதுன்னா நாமளும் கூட என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆவியின் ஒருமை தாறுமாறாய் போகிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நாம ஆவியின் ஒருமையை தாறுமாறா பண்ணிட்டு இருக்கிறோம். தேவன் எனக்கு பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறது அதிக நிச்சயம். அந்த பரிசுத்தாவிக்கு ஏற்ற வாழ்க்கை என்னிடத்துல இல்லாததுக்கு காரணம் அவர் கொடுத்திருக்கிற ஆலோசனையின்படி நம்ம வாழவில்லை. வாழ்ந்தோமே ஆனால் நீங்கள் நானும் பேதுருவை போல, பவுலை போல, தானியேலை போல, யோபுவை போல, ஆபிரகாமை போல தேவனுடைய பிள்ளைகளா நீங்கள் என்ன செய்யலாம்? இருக்க முடியும். ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. வேத வசனத்தின் இந்த ஆலோசனையின்படி நாம் என்ன செய்யலாம்? கர்த்தருக்குள் நம்மை காத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. காது உள்ளவன் கேட்க கடவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஆமென்.